எனது அன்பு குழந்தைகளே, இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள். வரும் காலம் எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம் மட்டுமே முதன்மையானதாக கருதி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மை இல்லை என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்க உன் அப்பன் கருப்பன் துணை இருப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது உங்கள் உயிரை விட மேலானது என்பதை என்று நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புனிதமாக வாழ்கிறீர்களோ இந்த புனித தன்மையே உங்களை கர்ம வினையின் தண்டனையிலிருந்து உங்களை காக்கும். இனி நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாகவே நீங்கள் பிறப்பீர்கள். இதற்கு உன் அப்பனின் கருப்பனின் அருள் என்றும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும். பணம் சம்பாதித்தால் சுகமாக வாழலாம் என்று உங்கள் புனித தன்மையை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். நீங்கள் அப்படி ஏதேனும் தவறுகள் செய்வதாயினும் இனி பிறக்கக்கூடிய பிறப்புகள் மட்டுமல்ல, இனி நீங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு தண்டனை காலமாக மாறிவிடும். இது பிறப்பின் ரகசியம். நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. எனதன்பு குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுது உன் அப்பன் கருப்பனை நீங்கள் பரிபூரணமாக சரணடைந்து ஒழுக்கம் தவறாது தாய் தந்தை உங்கள் முன்னோர்களை வணங்கி மதித்து அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் என்று பாவித்து நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்பொழுது இருந்தே உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலாக உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையை எனக்கானதாக வாழ்வதற்கு தயாராக அமைத்து கொடுப்பேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த கருப்பரின் அணுவிலும் உள்ளது. மறந்து விடாதீர்கள். உன் அப்பன் கருப்பன் உனக்கு வீட்டு தெய்வமாகவும் இருக்கின்றேன், உங்கள் குல தெய்வமாகவும் இருக்கின்றேன். இதை நீங்கள் அறிந்ததுண்டா? குலதெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களே, உங்கள் வீட்டு தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களா? உங்கள் வீட்டு தெய்வம்தான் முதலில், அதன் பிறகுதான் உங்கள் குலதெய்வம். நீங்கள் வீட்டு தெய்வத்தை வணங்கினால் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு என்றும் ஆசி வழங்கும். இதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உன் அப்பனின் கருப்பனின் அருளால் சீரும் சிறப்பாக வாழ்வீர்கள். எனது அன்பு குழந்தைகளே, இந்த அண்டத்தை ஆள்வதும் கருப்பு, பிண்டத்தை ஆள்வதும் கருப்பு. நீங்கள் பிறக்கும் தாயின் கருவறையும் கருப்பு, நீங்கள் பார்க்கும் காட்சி அனைத்தும் தரும் உங்கள் கருவிலியும் கருப்பு. கருப்பு என்பது ஆற்றல். அந்த ஆற்றல் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த கருப்பின் பேராற்றலாக நீங்கள் லயமாவீர்கள். அந்த கருப்பின் ஆற்றல்தான் உன் அப்பன் கருப்பனாக நான் வீற்றிருக்கிறேன். என் அன்பு குழந்தைகளே, இந்த பிறப்பை நீங்கள் உன் அப்பன் கருப்பனை நீங்கள் சரணடைந்து எனக்காக இல்லாமல் உங்கள் பிறப்பிற்கான உன்னதத்தை உணர்ந்து நீங்கள் என்று வாழ்கிறீர்களோ அந்த நிமிடத்திலிருந்தே உங்களுக்கான புதிய பாதையும் புதிய பயணமும் உங்களை வந்தடையும். இதற்கு உன் அப்பன் கருப்பனே சாட்சி. ஏனென்றால் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. முக்கியமாக ஒன்று கூறுகிறோம், என்னிடத்தில் இருப்பது கால பைரவர் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு குழந்தைகளே, அது கால பைரவர் அல்ல. நீங்கள் கால பயணம் செய்வதற்காக உங்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித ஆன்மா என்பதை என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அன்று கால பைரவர் அல்ல, கால பயணம் செய்ய நமக்கு கூட வந்திருந்தவர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதன் ரகசியம் அறியாமல் தான் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு குழந்தைகளே,